அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதருமே என்ன சொல்கிறாங்க நம்மளை ஆட்டி படைக்கின்ற கிரகம் எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். அது உங்களை அறியாமலே ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்டே இருக்கும். அப்போ அந்த அறியாமலே செஞ்சிட்ருக்கிறத நம்ம என்ன சொன்னால் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த ஆட்டி படைக்கின்ற கிரகம் யார் அப்படின்னா அது ராகு பகவான். உலகத்திலே இந்த ஜோதிட சூத்திரத்தில் எந்த நேரமும் 24 மணி நேரமும் தூங்காத ஒரு கிரகம் ராகு. இவன் நல்லா எப்படி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும்னா அது எந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அது உயிர் காரகத்தில் இருந்தாலும் சரி தான், பொருள் காரகத்தில் இருந்தாலும் சரி தான், அந்த காரகத்துவத்தை என்ன சொல்லலாம்னா அது செயல்படுத்திகிட்டே இருக்கும். அப்போ இது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். இந்த உலகத்தில் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் என்ன சொல்லலாம் போகத்தை அனுபவிக்க முடியும். போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை என்ன சொன்னாங்க நமக்கு இன்னைக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கிரகம் ராகு. இதுதான் ஜோதிட கட்டத்தில் நம்மளை ஆட்டி படைச்சிட்டே இருக்கும். அது இருந்த இடத்த என்ன சொன்னோன்னா பெரிய என்ன சொன்னோன்னா விரிதல் சாதாரணமாக இருக்காது. அப்படியே விரிஞ்சிட்டே இருக்கும். ஒன்றாக இருந்து 2ஆக இருந்து 3ஆக இருந்து 4ஆக இருந்து 5ஆக போயிட்டே இருக்கும். விரிதல் தான் அதனுடைய வேலை. அந்த விரிதல் என்று சொல்லக்கூடியதை நாம் கட்டுக்குள் கொண்டு வரும். இப்போ 2 இட்லி சாப்பிட வேண்டியது என்ன சொன்னான்னா 6 இட்லி சாப்பிட்டோம்னா 7 இட்லி சாப்பிட்டோம்னா ருசியாக இருக்கும். நம்ம சாப்பிடுகின்ற வரைக்கும் தான் ருசி. சாப்பிட்ட பிறகு உள்ளே போன பிறகு என்ன சொன்னால் வயிறு என்ன சொன்னோன்னா உப்பிசம் ஆயிடும். அது மாதிரி தான் ராகு. அந்த ராகு இருக்கின்ற இடத்தை என்ன சொன்னான்னா நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அது தூங்க விடாமல் செய்து கொண்டே தான் இருக்கும். தூங்கவே விடாது. இச்சை போகம், இச்சை போகம், இச்சை எண்ணியதை செயல்படுத்தியே ஆகணும். எண்ணியதை செயல்படுத்தியே ஆகணும். அது என்ன, நினைச்சதை நடத்தணும் அப்படிங்கிறத அது இருந்த பாவம், அதற்கு இடம் கொடுத்தவன், அதற்கு இடம் கொடுத்தவன் சார் நல்லா இருந்துட்டான்னா ரொம்ப சூப்பர். எப்பயுமே ஜோதிட சூத்திரத்தில் சொல்லுவாங்க, ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நல்லா இருக்கணும், கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கெட்டு போகணும் அப்படின்னு. அது உண்மைதான். சிலருடைய ஜாதகத்தில் போய் பாருங்கள், ராகுக்கு இடம் கொடுத்தவை என்ன சொன்னால் கெட்டு போயிருப்பான், கேதுக்கு இடம் கொடுத்தவை நல்லாயிருக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்தவன் வலிமையாக இருந்தால் என்ன சொன்ன எண்ணியதை எண்ணியபடி காரியத்தை சாதிச்சிருவோம், உறுதியாக சாதிச்சிருவோம். அதனால் உங்களுடைய ராகு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ, உங்களுடைய ராகு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்கு கிரகம் யார் என்று பார். ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சி இருக்கும். ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவருக்கு இடம் கொடுத்தோன்னு ஒருத்தர் இருப்பான். ஏதோ ஒரு கிரகம், அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களால் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியும். அந்த பிரம்மாண்டம் இருக்கும். ஆனால் ராகு இருக்கின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கும். அது நல்ல ரகசியமாகவும் இருக்கலாம், கெட்ட ரகசியமாகவும் இருக்கலாம். ராகு இருக்கின்ற இடத்துல ஒரு ரகசியம் இருக்கும்.
ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து எந்த கிரகமோ அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அசுர வளர்ச்சி இருக்கும். இதான் ராகுவுடைய முக்கியமான விஷயம். இந்த ராகு வந்து என்ன சொன்னான்னா, உங்களை வந்து என்ன சொன்னான்னா, நித்தமும் அவன் இருந்த இடத்திலிருந்து ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் பார்க்கின்ற இடம்னு ஒன்று இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸாக 3, 7, 11 பார்ப்போம். அப்போ அந்த 3, 7, 11 ஆன்டி கிளாக் வைஸாக பார்க்கும்போது அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்து உங்களை அறியாமலே வந்து என்ன சொல்லலான்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வளர்ச்சி வேண்டும் என்று அந்த 3 இடங்களையும் வந்து நீங்கள் விருத்தி பண்ணி கொண்டே இருப்பீர்கள். ஒருத்தருக்கு ராகு 8ஆம் இடத்தில் இருந்து விட்டான் என்று சொன்னால், அந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு வந்து என்ன செய்வான் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா, மூணாவது பார்வையாக 8, 7, 6. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஆறாம் இடத்தை பார்ப்போம். 6ஆம் இடம் என்பது ஒரு விதத்தில் வந்து சத்ருஸ்தானம். அதே சமயத்தில் 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 6ஆம் இடத்தை வந்து என்ன சொன்னான்னா, ராகு 3வது பார்வையாக பார்க்கும்போது இந்த நபரை எதிர்த்து எவனாலையும் வெற்றி பெற முடியாது. 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம், அது தனிப்பட்ட முறை. அந்த 6ஆம் இடத்தை வந்து ராகு 3வது பார்வையாக பார்த்து விட்டான் என்று சொன்னால் எதிரியை வந்து துவேஷம் பண்ணிடுவோம். ஏன்னா ராகு என்பது பிரம்மாண்டம். இந்த ஆள் கூட போய் மோதினோம்னா நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு மனரீதியான நடுக்கத்தை வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த 3வது பார்வை என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்திலிருந்து வந்து என்ன சொன்னான்னா 8, 7, 6 8, 7, 6 அப்படிங்கும்போது அந்த சத்ருஸ்தானத்தை போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து நம்மளை பார்த்து வந்து ஒரு பயம், இனம் புரியாத பயம் எல்லா மக்களுமே சமூகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி விட்டுருவோம். காற்று போல் பரவப்பான். இந்தாளா ஐயோ, இந்தாளா 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 ஐயோ, இந்தாளா அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குவான். அது கெட்டதாகத்தான் இருக்கும், நல்லதாக இருக்காது. எந்த மனுஷன் வந்து நல்லதுக்கு பயப்படுவான்? கெட்டதுக்கு மட்டும்தான் பயப்படுவான். இந்த ஆள்கிட்ட பழங்கினா வந்து நிமிஷம் இல்லங்கம்டா அப்படின்னா தானே பயப்படும். இந்த ஆள்கிட்ட பழங்கினா நல்ல மனுஷன் அப்படின்னா அப்படியா, ஓகே நல்ல மனுஷனே அவனை ஓட்டு போடுவான், போட மாட்டான். கெட்ட மனுஷன்டா என்னத்தையாச்சும் ஒரு நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருடா, ஆமாடா போனால் 2000 ரூபா கொடுப்பாருடா, அவர் ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி நம்புவோம். நல்ல மனுஷன் ஓட்டு போடுங்கன்னா போடுவானா? கிடையாது. அப்போ ராகு பார்க்கின்ற வந்து 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற 3வது இடம் 6ஆம் இடமாக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய எதிரி வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களை பார்த்து ஒன்றுக்கு போகிறவனாக தான் இருப்பான். பரிச்சித்து பார். அதுக்கடுத்து 2ஆம் இடத்தை பார். 7வது பார்வை 2ஆம் இடத்தை பார். 7வது பார்வையை 2ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ 2வது பார்வை 2ஆம் இடத்தை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரத்தில் வந்து இந்த நபர் எந்த ரூபத்திலும் என்ன சொன்னான்னா தன குடும்பத்தை வந்து என்ன சொன்னான்னா மேன்மையாக ஆக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இவரிடம் உண்டு. 2ஆம் இடத்தை வந்து ராகு 7வது பார்வையாக பார்ப்பது தன குடும்பத்தை பார்க்கும். அவ தன குடும்பமாக வந்து 7வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் இவர் சமூகத்தில் வந்து ஒரு சாதாரண நபராக இருந்து எப்படி இருந்தனா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒல்லியாக காட்டுறது கிடையாது, பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கோம். அதற்கடுத்து 11வது பார்வையாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்ப்போம். 10ஆம் இடத்தை வந்து ராகு வந்து 11வது பார்வையாக பார்த்தால் இவருடைய உண்மையான சொரூபம் இவருடைய 8ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால இவருக்கு வந்து 2ஆம் இடம் வலிமையாக்கி கொடுப்பான். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தை மூட்டை பூச்சி கணக்காக நசிக்கிடுவான். 10ஆம் பாவத்தை வளர்ச்சியாக கொடுத்துருவான்.
அப்போ இவருடைய எய்ம் எப்படி இருக்குன்னா 2 6 10 2 6 10 2 6 10ங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 2 6 10ல் ஒரு வலிமையாக இருப்பாங்க. பேச்சு, தன்மை, போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ராவில் வந்து அப்படியே கிங் மாதிரி தான் இருப்பாங்க. யார் இதுக்கெல்லாம் காரணம்னா சாட்சாத் பகவான் பாம்புச்சாமி தான். இது உண்மையா? உண்மைதான். எப்பயுமே பார்த்துடுங்க. உங்களுக்கு ராகு எந்த இடத்துல, உங்களுடைய ராகு இருக்கின்ற இடத்துல உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும். ஆனால் அதில் சுகமாக அனுபவிச்சுட்ருக்கு. அந்த சுகம் என்பது இல்லீகலாக தான் இருக்கும். இல்லீகலாக இருக்கும். அது லீகலாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக கம்மி. ஆனாலும் வந்து என்ன சொன்னால் ஒரு தாற்பயமான ஒரு ரீசனில் ஓடிட்டுருக்கும். ராகு என்று இருக்கின்ற இடத்துல ஒரு ரகசியம் இருக்கும். அப்போ 3 இடங்களை வந்து என்ன விருத்தி பண்ணி கொடுத்துருவான். இதற்கு அவனுக்கு என்ன தீனி போடணும்? நீங்கள் என்ன அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஐயா எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை. ஐயா இல்லை ஐயா, நான் எனக்கு ராகு இப்படித்தான் ஐயா இருக்குது. அவர் பார்க்கின்ற இடத்துல நான் எந்த ரகசியம் வச்சுக்கிட்டு இல்லையா. அவர் பார்க்கின்ற இடத்துல 3 7 11 பார்வை ஆண்டி கிளாஸாக பார்க்குற இடத்துல வந்து எனக்கு பொறுத்த விசேஷமெல்லாம் இருக்கு. அதாவது வந்து ஒரு கிரகத்தை இயக்குவதற்குண்டான வழி தெரியணும்ல. ராகுவை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி துர்க்கை அல்லது காளி. அப்போ எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து ராகு வந்து என்ன சொன்னாலும் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் துர்க்கை அல்லது காளியை அதிதேவதையாக ஏற்று வழிபாடு பண்ணணும். இதுதான் ரகசியம். இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணுகிறானோ, அந்த வழிபாடு பண்ணும்போது அந்த கனெக்ஷன் கிடைச்சிடும். ரெண்டாவது, ராகு என்று சொல்லக்கூடியது முன்னோர்களை வந்து நீங்கள் கனம் பண்ணணும். முக்கியமாக அமாவாசைக்கு ராகுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதனாலும் ராகு துர்க்கை அல்லது காளியை வந்து முறையாக வழிபாடு பண்ணுவதனாலும் கண்டிப்பாக இருக்குது. இந்த ராகுவுடைய பலனை பார்த்துட்டிங்களா? 8ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ரகசியமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தால் ஒரு பின்னாடி ஒரு ஏதோ ஒன்று இருக்கும், மைனஸ் இருக்கும். அதே நீங்கள் இனிப்பத்தினவுக்கு நீங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான். 8ஆம் இடத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அதில் ஒரு இனிப்பு. ராகுக்கு இடம் கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கிறான். ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து எந்த கிரகமோ அந்த கிரகம் நின்ற இடம் கண்டிப்பாக விருத்தி அடையும். 2ஆச்சா? அதுக்கடுத்து ராகுவோடைய 3 7 11 பார்வை கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய இன்புட்டு, நினைப்பு, போக்குவரத்து எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்குள்ளேயே இருந்து என்ன சொன்னான்னா அதை விருத்தி செய்ய வேண்டும். விருத்தி என்று சொல்லக்கூடியதற்கு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவதற்கு அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவதற்கு நீங்கள் எந்த எல்கைக்கும் போக தயாராக இருப்பீர்கள் என்று ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது. அப்போ அந்த சூத்திரம் சொல்லுகிறது. இதை யாராவது மறக்க முடியுமானா மறக்கவே முடியாது. இதை வந்து புரியாத தன்மையினால தான் எல்லா மனிதனுமே என்ன செய்கிறாருன்னா வந்து புரியாத தன்மையினால தான் எல்லா மனுஷனுமே எந்த கிரகம் என்ன செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை முன்னோர்கள் சொன்னதை நாம் வந்து தெரிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது இன்று வரை அப்படித்தான் செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை வந்து என்ன சொன்னப்பா வேறு உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா வந்து அந்த அது இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு சுகம் இருக்கும். சுகமான வந்து என்ன சொன்னால் ஒரு விஷம், சுகமான ஒரு விஷம். அதை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ தூரத்திற்கு வந்து அந்த காம்பினேஷனை பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம லிமிட் வச்சுக்கிடணும். அது ஒன்று. 2வது இடம் அதற்கு இடம் கொடுத்த கிரகம் எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கோ அதில் ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த கிரகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் என்ன செய்யணும், நன்றாக வந்து என்ன சொல்கிறோம் மானசீகமாக வழிபாடு பண்ணணும். அது ஒன்று. 3 7 11 பார்க்கின்ற இடங்களை வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு விருத்தி பண்ணணும்னு நினைக்கிங்களோ அவ்வளோ தூரத்துக்கு விருத்தி பண்ணுவதற்கு இந்த ராகுவை வந்து வழிபடுகின்ற தன்மை துர்க்கை காளியை வழிபாடு பண்ணணும். முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். முன்னோர்களுக்கு இதை செஞ்சாலே ராகு என்ன செஞ்சிருவார், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னான்னா பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார்.
எந்த ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறோம் நம்மளை ஆட்டி படைக்குமோ, ஆட்டி படைப்பது எதற்காக? ஒரு ஆகுதியை பெறுவதற்காகத்தான், ஒரு லக்ஸுரிஸை அடைவதற்காகத்தான் வந்து அந்த கிரகங்கள் ஆட்டி படைக்கும். அதுதான் ராகு வந்து பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்ய ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் அனுபவித்து கொண்டு தான் இருப்பீர்கள். அந்த பிரம்மாண்டத்தை வந்து என்ன சொன்ன நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களை வந்து நீங்கள் கவனமாக வந்து என்ன சொல்லணும், நன்றாக கனம் பண்ணி வழிபாடு செய்யணும். காளி துர்க்கையை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா, ராகுக்கு இடம் கொடுத்த புதன், ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் எதுவோ அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு லக்ஸுரிஸு எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா வந்து அந்த கிரகம் எது என்று பார்த்து அதற்குண்டான அதிதேவதைகள், அதற்குண்டான அந்த கிரகம் சூரியனாக இருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது, சந்திரனாக இருந்தால் சந்திர தரிசனம் பண்ணுவது, செவ்வாய் இருந்தால் அந்த கிரகத்திற்குண்டான காரகத்திற்குண்டான வழிபாடுகளை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து உங்களை வந்து மேன்மையாக்கும். நீங்கள் அதை வந்து என்ன சொன்னான்னா எதையுமே என்ன சொல்லலான்னா வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணணும். ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் உங்களை வந்து நித்தமும் ஆட்டி படைக்கும் கிரகம் உங்களுடைய ராகு. அந்த ராகு நின்ற இடம், அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் வந்து யார்? அவன் நின்ற இடம். ராகு பார்க்கின்ற 3, 7, 11 பார்வைக்குண்டான இடங்களை நீங்கள் நன்றாக சுத்தப்படுத்தி வளர்ச்சி பாதைக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ராகு பகவானுடைய அதிதேவதை ஆகிய துர்க்கை அல்லது காளியை பிடித்து வழிபாடு செய்து பெரிய பெரிய வெற்றிகளையும் சாதனையும் படைத்தவர்களில் ராகுவுடைய தொடர்பு இல்லாமல் எந்த பெரிய பிரம்மாண்டத்தையும் சாதிக்க முடியாது. எந்த பெரிய பிரம்மாண்டத்தையும் சாதிக்க முடியாது. ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அங்கே ராகுவுடைய சின்ன கருணை பார்வை கூட இருக்கணும். எந்த ஒரு பிரமாணம் வெற்றிக்கு பின்னாலும் ராகுவுடைய தொடர்பு இருந்தால்தான் அந்த வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும். 4 பேர் மெச்சத்தக்க வெற்றியாக இருக்குமே தவிர அந்த பிரம்மாண்ட அதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், ஏதாவது கிரகத்தை பார்க்கிறாரா? கண்டிப்பாக அந்த கிரகத்துக்கு உண்டான உயிரோட்ட சக்தியை வந்து இவர் ஆசையை தூண்டி விட்டுருவார். உயிரோட்ட ஆசையை தூண்டி விட்டுருவார். அப்போ தூண்டி விடும்போது என்ன சொன்னான்னா அதில் உங்களுக்கு ஒரு பெரிய லக்ஸுரிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஆட்டிப்படைக்கும் அந்த ராகுவை வந்து அவனுடைய ஆட்டத்திற்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துப்போங்க, நீங்கள் நினச்சதை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.